அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். என் சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் ஒரு வீடு வாங்கி விற்கிற ஒரு புரோக்கர். அது மாதிரி வெற்றிடங்கள், அந்த காலி மனைகள் அதையும் வாங்கி விற்பான். அவன்கிட்ட பேச்சு திறமையை பார்த்தா இதெல்லாம் எங்கே தான் படித்தான் அப்படின்னு தெரியும்படியாக இருக்கும். அவன் படிக்கும்போது அந்த முட்டாப்பையா கணக்கில் சரி எதில் சரி எல்லாத்துலேயும் முட்டை தான் வாங்குவான். ஆனால் இப்போ அனுபவத்தில் அந்த படிச்சிருக்க பாட்டை பார்த்தா, அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா இவன்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குது, ஏன் இப்படி சரியாக படிக்காமல் போனான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நினச்சேன், நல்ல படிச்சிருந்தா அந்த மாதிரி சம்பாதிக்க பண்ண மாட்டான். இப்போ நல்ல சம்பாத்தியம் பண்ணான் அந்த வீடு புரோக்கர், நில புரோக்கரில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவன் எப்படி அவன் திறமசாலின்னு சொல்கிறோம்னா, அவன் ஒரு வீட்டை வாங்கினான்னா அந்த விற்கிறவர்கிட்ட ஒரு விலையை பேசிடுவான், வாங்குறவர்கிட்ட இன்னொரு விலையை பேசிடுவான். இந்த ரெண்டுக்கும் இடையிலப்பட்ட வேறுபாட்டை அவளுக்கு நல்ல லாபம் வரும். அதில் இந்த புரோக்கரேஜ் கமிஷன் வேறு வாங்குவான். அந்த வீட்டை விற்கிற ஆள்கிட்ட போவான், உங்கள் வீட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, பள்ளத்துக்குள்ளே இருக்குது, மழை பெஞ்சா தண்ணி உள்ளே போயிடும், முனிசிபல் கார்பரேஷன் தண்ணி உங்களுக்கு சரியாக வரமாட்டேங்க, அது பாட்டுக்கு அந்த வீட்டை பற்றிய உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸையாக அடித்து விடுவான். வீட்டுக்காரருக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், இவ்வளோ குறைபாடுகள் நம்ம வீட்டில் இருக்கா, அப்போ கைக்கு வந்ததுக்கு சீக்கிரம் விற்று காசாகிட்டு நம்ம மெட்ராஸுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் அவரை பில்டப் பண்ணி அவரை தயார் பண்ணுற நிலையில் வச்சுருப்பான். அதை மாதிரி வாங்குகிற ஆள்கிட்ட போனால், இந்த வீடு அப்படி வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு, இந்த குபேர மூலை இவ்வளோ இப்படி இருக்குது, அங்கே இவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க, வாஸ்து பார்த்து தான் கட்டினாங்க, தண்ணி இளநீர் தேங்காய் தண்ணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி வரும், 2 நாளைக்கு ஒருக்க மற்ற ஏரியாலெலாம் தண்ணி வரும், இங்கெல்லாம் டெய்லி தண்ணி வரும், அந்த தண்ணியை கீழே சம்பு கட்டி மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு வீட்டுக்கு போர் வாட்டரே போடுறதில்ல, இந்த தண்ணி தான் போடுவாங்க. அப்படி இப்படின்னு அடித்து விட்டு இந்த வீட்டில் உள்ள வீட்டை பற்றி ஒரு ஃபேவரபுள் பாயிண்ட்ஸையாக எடுத்து விடுவான். வாங்குகிற ஆள் அசந்து போயிடுவார், இந்த வீட்டை வாங்காட்டா நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி இந்த வீட்டை எப்படியும் வாங்கணும்னு முடிவு பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு கணிசமான துவைக்கு விலையை பேசிடுவான், விற்றுருவான். அது மாதிரி காலி மனைகளை விற்கிறதுக்கு அவன் போனாலும் இந்த இடத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது விற்கிறாள்கிட்ட அங்கே அது வரையாது, இங்கே வராது, தண்ணிக்கு இவ்வளோ இது போகும், மழை தண்ணி கட்டி கிடக்கும், அதுன்னு அடித்து விடுவான். வாங்குகிற ஆள்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கம் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி விடல அந்த ஓரத்தில், அந்த அது உங்கள் வீடு கார்னர் ஹவுஸு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலி மனையை பற்றி நல்லா பேசி அதை விற்க வச்சுருவான். ஸோ இந்த மாதிரி திறமைகள்லாம் அவன்கிட்ட எப்படி வருது அப்படின்னு நான் வியந்து போயிருக்கேன். அவன் நல்ல திறமைசாலி தான். அனுபவத்தின் மூலமாக தான் இத்தனை அந்த திறமைகளும் அவன் வளர்த்திருக்கிறான் என்பதை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.